நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற மூட்டையை அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேலோட தோலை எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற அவலத்தையும் நீட்டா கொத்தி கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவலத்தையும் வருத்தப்பட்டு பாரஞ்சிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். இந்த வாரத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஏசபாவுக்கு நன்றி அப்பா. ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வரமாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்க, இதனால தாங்க முடியலையே. ஐயோ இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற? வயலா நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடியே இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாக்கீங்களா ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதானா அவன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் என் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்தா வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. டேய் இதை விடடா, இது விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. சரி பிடிச்சு இழுத்து பாப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது. வரமாடிக்க. இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிருவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு, இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சரியா? நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த பயில்வானாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம், அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போயாவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில் நின்று வழியில் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா, இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்ல, குக்கரும் இல்ல, நோயும் இல்ல, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா, இது என்னால சுமக்க முடியலையா. இத மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அடா, இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா என்ன ஒண்ணு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்கய்யா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. இதுல என்கிட்ட போய் 10 லட்சம் கேக்கீங்களா? இதுக்கு நான் இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சாங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயிலோன் வந்தாரியா, அவராலே இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்காரு. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாரியா, அவரால் இறக்கி வைப்பாரு பார்த்தேன், அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படி ஆச்சுயா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவ்வளத்தையும் நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவ்வளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறேன் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பற்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடா? ஐயா, ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. இப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. நான் இப்ப என்னதான் பண்ணுவேனே தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்றும் போலயே இருக்குதே. எந்த மனுஷனாலே எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது எனக்கு உதவி செய்ய இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்களா யாராவது, என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வரை இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சொல்வதை நீங்கள் எல்லாரும் இணைந்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்கிறாரு. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். காரணம் மழையோ வெள்ளாக ஒரு வல்லமை அவர்கள் இயேசு ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். இந்த காணொலியை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னா ஏசப்பாவில் மட்டும்தான் முடியும். அதனால் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா சொல்லிருப்பாங்க. நம்மளுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் ஏசப்பாவில் மட்டும்தாங்க முடியும். ஆமேன். பாய். காட் பிளஸ் யூ.